எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி ஸ்டைலில் பிராய்லர் கோழியில் ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நான் அதை ஒரு 50 கிராம் பீஸாக போட்டு எடுத்து கழுவி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு உருளி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். உருளி சூடானதும் ஒரு 150 ml கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 50 ml மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு பெரிய ஜீரகம் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு இன்ச்சு அளவுக்கு பட்டை அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுருக்கிறேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க. மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுங்க. தேங்காவெல்லாம் ஒரு 3/4 பருவத்துக்கு வதங்கின உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் அதை அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ வதக்கின தேங்காய் துருவலை அந்த ஹீட்டு போகிற அளவுக்கு வச்சுக்கிடுவோம். ஹீட்டு போன பிறகு எடுத்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ தேங்காய் துருவல் வதக்கின அதே உருளியில் திருப்பி அடுப்பை பற்ற வச்சு 100 ml கடலெண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மால் சைஸாக ஒரு 3 தக்காளி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் தேவைக்குள்ள உப்பு போட்டுங்க. ஒரு ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுங்க. ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் இப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் கிரேவிக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிக்கன் வேகிற இந்த நேரத்தில் ஒரு மூடி எடுத்து மூடி நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவல், சீரகம், சோம்பு அந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை அதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கு இடையில் 2 தடவை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சிக்கனை நல்லா கிண்டி விட்டுருக்குறேன். இப்போ இந்த மசாலா இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம்.
மசாலா ஆட் பண்ணிட்டு ஃப்ளேமை ஃபுல்லில் வச்சுக்கோங்க. ஃபுல்லில் வச்சுட்டு அந்த சிக்கனோடு சேர்ந்து அந்த மசாலையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா சிக்கனை கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி எடுத்து போட்டு மூடிடுங்க. மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். 5 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும். இந்த நேரத்தில் உப்பு உரப்பு பார்த்துக்குருவோம். உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அப்படியே மிளகா போடுங்க. மல்லி இலை ஒரு 4 விரல் எடுக்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை அப்படியே மேலாக ஊற்றி அப்படியே மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. மூடி ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பரான டேஸ்டான நாட்டுக்கோழி ஸ்டைலில் பிராய்லர் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஒரு 1 நிமிஷம் கழித்து அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்.